மாணவர்களே வணக்கம். முந்தைய வகுப்பில் நாம் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் இந்த பாடத்தில் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் பற்றி பார்த்தோம். தற்போது கூடுதலான 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் பற்றி இங்கு காண்போம். 1 மதிப்பெண் வினாக்கள் 1 மார்க் கொஸ்டின்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங். காலம் A, காலம் B. காலம் A endonuclease, exonuclease, alkaline phosphatase, ligase. Column B add or remove phosphate, binding the DNA fragment, cut the DNA at terminus, cut the DNA at middle. பின்வருவற்றை பொறுத்துக. பகுதி A, பகுதி A exonuclease, endonuclease, alkaline phosphatase, ligase. பாஸ்பேட்டை சேர்த்தல் அல்லது நீக்குதல், டிஎன்ஏ துண்டுகளை இணைத்தல், நுனிப்பகுதியில் டிஎன்ஏவை துண்டித்தல், டிஎன்ஏ நடுவில் துண்டித்தல். இப்போ ஒவ்வொரு நொதியினுடைய ஒவ்வொரு என்சைமுடைய ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஆக்ஷன் ஆஃப் எண்டோநியூக்ளியஸ். எண்டோநியூக்ளியஸினுடைய செயல்பாடு. இப்போ எண்டோநியூக்ளியஸ் என்ற நொதி எடுத்துக்காட்டாக ஈகோ R1 என்ற நொதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நொதியானது டிஎன்ஏவை மையத்தில் துண்டிக்கிறது. என்சைம் cut the DNA. Second one, action of exonuclease. எக்ஸோநியூக்ளியஸினுடைய நொதியினுடைய செயல்பாடு. இந்த நொதியானது டிஎன்ஏவின் வெளிப்பகுதியிலிருந்து நைட்ரஜன் காரங்களை நீக்குகிறது. ஸோ the exonuclease digests the DNA strand from outside by removal of bases. அடுத்தது டிஎன்ஏ லைகேஸ் ரியாக்ஷன். டிஎன்ஏ லைகேஸினுடைய வினை. ஸோ இந்த டிஎன்ஏ லைகேஸ் 2 டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸை ஒன்றா இணைக்குது. ஸோ ஜாயின் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். ஃபோர்த் ஒன், ஆக்ஷன் ஆஃப் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். ஸோ ஆல்கலைன் பாஸ்பேட் நொதியினுடைய செயல்பாடு. த ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் ரிமூவ் ஆர் ஆட் பாஸ்பேட் குரூப் அட் 5 ஃப்ரேம் எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ 5 ஃப்ரேம் 5 முனைப்பகுதி டிஎன்ஏவுடைய 5 முனைப்பகுதியில் குறிப்பிட்ட பாஸ்பேட் தொகுதியை நீக்குவது அல்லது சேர்ப்பது இதனுடைய வேலை. அதுக்கான விளக்கப்படம் தான் இது. ஸோ ஆன்சர் டி. எக்ஸோநியூக்ளியஸ் cut the DNA at terminus, endonuclease cut the DNA at middle, alkaline phosphatase add or remove phosphate, ligase binding the DNA fragment. ஸோ எக்ஸோநியூக்ளியஸ் என்பது நுனிப்பகுதியில் டிஎன்ஏவை துண்டித்தல், எண்டோநியூக்ளியஸ் என்பது டிஎன்ஏவை நடுவில் துண்டித்தல், ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் என்பது பாஸ்பேட்டை சேர்த்தல் அல்லது நீக்குதல், லைகேஸ் என்பது டிஎன்ஏ துண்டிகளை இணைத்தல். அடுத்த கேள்வி. கொஸ்டின் நம்பர் 2, which one of the following is not correct statement? இது போல கேள்விகள்லாம் கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் சரியா தவறான்று. TI plasmid causes the bunchy top disease. Multiple cloning site is known as polylinker. Transfection of nucleic acid in the cell is non-viral method. Polylactic acid is a kind of biodegradable and bioactive thermoplastics. பின்வரும் கூற்றுகள் எது சரியான கூற்று அல்ல? TI plasmid வாழையில் உச்சிக்கொத்து நோயை உருவாக்குகிறது. பல நகலாக்க கலங்கள் பல இலைப்பான் எனப்படும் செல்லில் உட்கரு அமிலத்தின் ஊடு தொற்றுதல் வைரஸ் அற்ற முறையாகும். பாலிலாக்டிக் என்பது ஒரு வகை உயிரி சிதைவடியும் மற்றும் உயிரி செயல்மிகு வெப்ப பிளாஸ்டிக். இப்போ இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். TI plasmid is found in Agrobacterium tumefaciens, a bacteria responsible for inducing tumor in several dicot plants. Most of the commonly used cloning vectors have more than one restriction sites. There are multiple cloning sites, MCS or polylinker. Presence of MCS facilitates the use of restriction enzymes of choice. Transfection, introduction of foreign nucleic acid into cell by non-viral method. Polylactic acid or polylactide PLA is a biodegradable and bioactive thermoplastic. It is an aliphatic polyester derived from renewable resources such as cornstarch, cassava root, chips or starch or sugar cane. TI plasmid பல இருவிதழி தாவரங்களில் கடலைகளை தூண்டுவதற்கு காரணமான அக்ரோபாக்டீரியம் டூமிஃபேசியன்ஸ் பாக்டீரியத்தில் காணப்படுகிறது. பெரும்பாலான சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய நகலாக்க தாங்கி கடத்திகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தடைக்கட்டு தளங்களை கொண்டுள்ளன. இவை பல நகலாக்க கலங்கள் அல்லது பல இலைப்பான்கள் எனப்படும். பல நகலாக்க கலங்களின் இருப்பு தேவைப்படும் தடைக்கட்டு நொதிகளின் பயன்பாட்டிற்கு வழிவகை செய்கிறது. ஊடுதொற்றுதல் வைரஸ் அல்லாத முறைகளால் செல்லினுள்
அயல் உட்கரு அமிலங்கள் நுழைக்கப்படுதலாகும். பாலிலாக்டிக் அமிலம் அல்லது பாலிலாக்டைடு உயிரிய சிதைவடையக்கூடிய மற்றும் உயிரிய செயல்பாடுடைய வெப்ப பிளாஸ்டிக் ஆகும். இது மக்காச்சோள தரசம், மரவள்ளிக்கிழங்கு வேர்கள், சீவல்கள், தரசம் அல்லது கரும்பு போன்ற மீள் புதுப்பிக்கத்தக்க மூலப்பொருட்களிலிருந்து பெறப்படும் கரிம வளைய பாலியஸ்டர் ஆகும். இப்போ விளக்கத்தை பார்த்துட்டோம். மறுபடியும் இப்போ வினாக்கு போவோம். ஆன்சர் ஏ, டிஐ பிளாஸ்மிட் காசஸ் த பஞ்சி டாப் டிசீஸ். டிஐ பிளாஸ்மிட் ஃபவுண்ட் இன் த பாக்டீரியல் செல் அக்ரோபாக்டீரியம் டூமிஃபேசியன். ஸோ பஞ்சி டாப் டிசீஸ் காஸ்டு பை வைரஸ். டிஐ பிளாஸ்மிட் வாழையில் உச்சிக்குத்து நோயை உருவாக்குகிறது. இது தவறான கூற்று. ஏனென்றால் டிஐ பிளாஸ்மிட் எங்கு காணப்படுகிறது? பாக்டீரியத்தினுள் காணப்படக்கூடிய ஒரு பிளாஸ்மிட், அக்ரோபாக்டீரியம் டூமிஃபேசியன்ஸ் என்ற பாக்டீரியா காணப்படக்கூடிய பிளாஸ்மிட். ஆனால் வாழையில் உச்சிக்குத்து நோயை உண்டாகக்கூடியது வைரஸ். அடுத்த கேள்வி போவோம். an antibiotic gene in a vector usually helps in the selection of. ஒரு தாங்கி கடத்தியில் உயிரி எதிர்ப்பொருள் மரபணு எதனை தேர்ந்தெடுக்க உதவுகிறது? ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். காம்பிட்டன்ட் செல்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ், ரீகாம்பினன்ட் செல்ஸ், நன் ஆஃப் த அபோவ். போட்டி செல்கள், மாற்றப்பட்ட செல்கள், மறு கூட்டணிவு செல்கள், மேற்கூறிய எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து பி, டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ், அது மாற்றப்பட்ட செல்கள். இந்த படத்தில் பாருங்கள், PBR 322 பிளாஸ்மினுடைய படம் இங்கே இருக்குது. அதில் AMP-AR அது ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன், அந்த 2 ஜீன் அது. இப்போ ஆன்டிபயோட்டிக் ஜீன் இன் ஏ வெக்டார் யூஸ்வலி ஹெல்ப்ஸ் இன் த செலெக்ஷன் ஆஃப். ஸோ அப்போ ஒரு பாக்டீரியாவுக்குள்ளே நம்ம இந்த RDNAவை செலுத்திட்டோம்னு சொன்னால் அந்த பாக்டீரியா நம்மளுடைய விரும்புகிற ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லையா, உற்பத்தி செய்தா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த பாக்டீரியாவுடைய பிளாஸ்மேட்டில் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஆர் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் ஜீனோட இடையில் நம்ம அதை இன்சர்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக் ஆம்பிசிலின் ஆர் டெட்ராசைக்ளின் அந்த ஆன்டிபயோட்டிக்குடைய எதிர்ப்பு தன்மையை இழந்துடும். ஸோ அப்போ ஆன்டிபயோட்டிக் இருக்கக்கூடிய ஆம்பிசிலினோ ஆர் டெட்ராசைக்ளினோ ஆன்டிபயோட்டிக் இருக்கக்கூடிய கல்ச்சர் மீடியத்தில் அந்த பாக்டீரியாவால் க்ரோ ஆக முடியாது. ஸோ அப்படி க்ரோ ஆகலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் மீன்ஸ் நம்மளுடைய ஜீன் வந்து கரெக்டாக அங்கே இன்சர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் ஜீன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸை அந்த கல்ச்சர்லேருந்து எந்தெந்த செல்ஸ் எல்லாம் பாக்டீரியல் செல்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆகிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். காலம் ஏ, காலம் பி. அல்கலி ஜீன்ஸ் DMH11, PLA, PHB. தாரா மஸ்டர்ட், சூடோமோனாஸ், பாக்டீரியம் கசாவா ரூட். பின்வருவற்றை பொறுத்துக. பகுதியா பகுதியா. அல்கலி ஜீன்ஸ் DMH11, PLA, PHB. தாரா கடுகு, சூடோமோனாஸ், பாக்டீரியம் மரவள்ளி கிழங்கு வேர். ஆப்ஷன் வந்து பி ஆன்சர். ஸோ அல்கலி ஜீன்ஸ்ன்றது இஸ் ஏ பாக்டீரியம், DMH11ன்றது ஒரு ஜீன், அது தாரா மஸ்டர்ட் அப்படின்ற மரபு மாற்றப்பட்ட அதாவது டிரான்ஜெனிக் பிளான்ட், அது PLA அப்படின்றது கசாவா ரூட், அது பாலிலாக்டிக் ஆசிட் அப்படின்றது கசாவா ரூட்லேருந்து அதனுடைய ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணுறோம், பயோடிகிரேடபிள். PHB பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்றது சூடோமோனாஸ் ஸ்பீசிஸ்லேருந்து சில சின்னங்கள்லேருந்து நம்ம இதை உற்பத்தி செய்கிறோம். ஸோ அல்கலி ஜீன்ஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியம், DMH11ன்றது தாரா கடுகு, PLA அப்படின்றது மரவள்ளிக்கிழங்கு வேர், PHBன்றது சூடோமோனாஸ். ஸோ ஆப்ஷன் ஆன்றது சரியான விடை. அது கேள்வி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மெனி பிளான்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை வைரல் அட்டாக் resulting in serious loss in yield and even death. Biotechnological intervention is used to introduce viral resistant genes into the host plant so that they can resist the attack by virus. This is by introducing genes that produce resistance enzymes which can deactivate viral DNA. சரியா தவறா? பல தாவரங்கள் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்படுகின்றன. இதனால் அதிக இழப்பும் மற்றும் இறப்பும் உண்டாகின்றன. உயிரி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வைரஸிற்கு எதிரான மரபணுக்கள் ஓம்புயிர் செலுத்தப்படுகின்றன. இதன் மூலம் வைரஸ் எதிர்ப்புத்தன்மை உருவாக்கப்படுகிறது. வைரஸ் டிஎன்ஏவை செயலிழக்க செய்யக்கூடிய தடை மரபணுக்களை நுழைப்பதன் மூலம் இது சாத்தியமாகிறது. ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3 ஆர் ட்ரூ. ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்கியங்களும் சரியானது. அடுத்தது 2 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மதிப்பெண் வினாக்கள். ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸ். இதில் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம 2 மார்க் கொஸ்டின்றதுனால எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். வீட் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஹையர் crop yields, reduce spray of herbicide, reduce competition between crop plant and weed,
use of low toxicity compounds which do not remain active in the soil, the ability to conserve soil structure and microbes. களைக்கொல்லியை தாங்கக்கூடிய பயிர்களின் நன்மைகள் யாவை? களைகள் குறைக்கப்படுவதால் விளைச்சல் அதிகரிக்கிறது, களைக்கொல்லி தெளிப்பு குறைகிறது, தாவரங்களுக்கும் களைகளுக்கும் இடையான போட்டி குறைகிறது, குறைவான நச்சுப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதால் அவற்றின் பாதிப்பு மண்ணில் குறைவாகவோ செயல்திறன் குறைவாகவோ காணப்படும், மண்ணின் தன்மையும் நுண்ணுயிரிகையும் இதன் மூலம் பாதுகாக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், களைக்கொல்லி இது ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட்லாம் என்னன்றது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இது மாதிரி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரவுண்ட் அப் அப்படின்றது வந்து கிளைபோசைட் ஹெர்பிசைடுடைய ட்ரேட் நேமு. ரவுண்ட் அப் கில்ஸ் பிளான்ட் பை பிளாக்கிங் த 5-pyruvate சிக்கிமேட் 3-phosphate சிந்தேஸ், EPS-PS அப்படின்னு சொல்லுவோம். EPS-PS அப்படின்ற இந்த என்சைமை இந்த கிளைபோசைட் வந்து பிளாக் பண்ணுது. an enzyme involved in the biosynthesis of aromatic amino acids, vitamins and many secondary plant metabolites. ஸோ இந்த EPS-PS அப்படின்ற ஒரு என்சைம் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பயோசிந்தசிஸ் ஆஃப் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மெனி செகண்டரி மெட்டபலைட்ஸ். அந்த என்சைம் இது பிளாக் பண்ணுறதுனால இந்த பயோசிந்தசிஸ் வந்து பிளாக் ஆகுது, இம்பார்ட்டன்ட் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் விட்டமின்ஸோடைய பயோசிந்தசிஸ். ஸோ அதனால் அந்த பிளான்ட் வந்து இறந்துடுது. கிளைபோசைட் களைக்கொல்லி ரவுண்ட் அப், அதனுடைய வணிக பெயர் வந்து ரவுண்ட் அப். இப்போ ரவுண்ட் அப் தாவரங்களில் 5-pyruvate சிக்கிமேட் 3-phosphate சிந்தடேஸ் என்ற நொதியை தடை செய்வதன் மூலம் தாவரங்களை கொள்கிறது. இந்த நொதி நறுமணமூட்டும் அமினோ அமிலங்கள், விட்டமின்கள் மற்றும் பல 2ஆம் நிலை தாவர வளர்ச்சி பொருட்களின் உற்பத்தியில் ஈடுபடுகிறது. ஸோ அப்போ இந்த ரவுண்ட் அப் அப்படின்றது வந்து இந்த களைக்கொல்லிகளில் தாவரங்களை மட்டும் தாக்கக்கூடியது. ஏன் வந்து மற்ற தாவரங்கள் களைகள் இல்லாமல் மற்ற பயிர் தாவரங்கள் வந்து சாகிறதில்லை அப்படின்னு சொன்னால், அந்த பயிர் தாவரங்கள் கிளைபோசைட் சகிப்புத்தன்மை கொண்ட பயிர் தாவரங்களாக உள்ளது. முதல்ல கிளைபோசைட் சகிப்புத்தன்மை கொண்ட தாவரங்களை நம்ம என்ன செய்யணும், மரபணு மாற்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக நம்ம உருவாக்கிட்டு அந்த தாவரங்களை நம்ம பயிர் செய்யும் போது அது கூட சேர்ந்து வளர களைச்செடிகள் இந்த கிளைபோசைட் சகிப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இருக்கிறதுனால இந்த கிளைபோசைட் தெளிக்கும் பொழுது அந்த களை தாவரங்கள் மட்டும் இறந்து போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் பயோஃபார்மிங்? Biofarming is the production and use of transgenic plants, genetically engineering to produce pharmaceutical substance for use of human beings. This is also called molecular farming or molecular farming. உயிரி மருந்தாக்கம் என்றால் என்ன? உயிரி மருந்தாக்கம் என்பது மனித பயன்பாட்டுக்காக மருந்துசார் பொருட்களை உண்டாக்க மரபணு பொறியியல் மூலம் மரபணு மாற்றமடைந்த தாவரங்களை உருவாக்கி பயன்படுத்துவதாகும். இது மூலக்கூறு வேளாண்மை அல்லது மூலக்கூறு மருந்தாக்கம் எனவும் அறியப்படுகிறது. ஸோ இப்போ உயிரி மருந்தாக்கம் அப்படின்றது என்ன? அது உயிரினங்கள் மூலமாக மருந்து பொருட்களை நம்ம உற்பத்தி செய்கிறது. ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் க்ரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன், GFPன்னு சொல்லுவோம். ஏதாவது 2 பாயிண்ட் எதுனா போதும். இன் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ரிப்போர்ட்டர் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இட் இஸ் யூஸ்டு இன் மாடிஃபைடு ஃபார்ம்ஸ் டு மேக் பயோசென்சார்ஸ். பச்சை மெலிர் ஒளி புரதத்தின் பயன்பாடுகள் ஏதேனும் 2 எழுதுக. செல் மற்றும் மூலக்கூறு உயிரியலில் GFP மரபணு ஒரு மரபணு வெளிப்பாட்டு அறிவிப்பாளர் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. இது உயிரி உணர்விகளை உருவாக்க மாற்றுரு பெற்ற வடிவங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ முதல்ல இது அக்வாரியா விக்டோரியாவிலிருந்து தான் அந்த தாவரத்திலிருந்து தான் இந்த ஜெல்லிஃபிஷ் அப்படின்ற அந்த விலங்கிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு புரதம் அது. அந்த புரதத்தை தான் அந்த படத்தில் பார்ப்பீங்க. அது அரபிடோப்சிஸ் தாலியானா, அதுலேயும் என்ன பண்ணுறாங்க, அந்த தாவரத்துலேயும் இந்த மாதிரி GFP என்ற புரோட்டீனை செயற்கை முறையில் உற்பத்தி செய்ய வைக்கிறாங்க. அடுத்தது 3 மதிப்பெண் வினாக்கள், 3 மார்க் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் மீன் பை பயோஃபோர்ட்டிஃபிகேஷன், கிவ் an எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க் கொடுக்கலாம், அதுமாதிரி எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் 3 மார்க்கு. பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் இஸ் எ ப்ராசஸ் இன் பயோடெக்னாலஜி பை விச் த நியூட்ரிட்டிவ் குவான்டிட்டி லைக் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் ஆஃப் food materials is increased by gene transfer method. ஸோ எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா கோல்டன் ரைஸ் வித் விட்டமின் A. ஸோ உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் என்பது உயிரி தொழில்நுட்பத்தின் மரபணு மாற்ற செயல்முறைகளை பயன்படுத்தி உணவுப் பொருட்களில் காணப்படும் கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் விட்டமின்கள் போன்றவற்றின் அளவினை அதிகரிக்க செய்யும் முறையாகும். எடுத்துக்காட்டு பொன்னிற அரிசி விட்டமின் A நிறைந்தது. ஸோ உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் அப்படின்னு பயோஃபோர்ட்டிஃபிகேஷன்னா நம்ம ஏற்கனவே ஃபுட்டில் இருக்கக்கூடிய இந்த குவான்டிட்டி ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸோடைய குவான்டிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் பயோஃபோர்ட்டிஃபிகேஷன், உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின்,
define ELISA and write its uses. எலிசான்ற அந்த சோதனை வந்து டெஸ்ட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எய்ட்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது பிளான்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. எலிசா அப்படின்னு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. எலிசா இஸ் a diagnostic tool for identification of pathogen species by using antibodies and diagnostic agents. அவருடைய டெஃபினேஷன் இதுதான். யூசஸ் பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் எலிசா இன் பிளான்ட் பேத்தாலஜி எஸ்பெஷலி ஃபார் வீடிங் அவுட் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட் ஃப்ரம் லார்ஜ் ஸ்கேல் பிளான்டிங் இஸ் வெல் நவுன். ஸோ எலிசா வரையறை அதன் பயன்களை எழுதுக. எலிசா நொதிகளுடன் இணைக்கப்பட்ட நோய் தடுப்பை கூராய்ந்தல். எலிசா என்பது எதிர்ப்புரதம் மற்றும் கண்டறிய உதவும் காரணிகளை பயன்படுத்தி நோய் காரணிக்குரிய சிற்றனங்களை அறிய உதவும் முறையாகும். அதிக அளவு நடவுகளிலிருந்து வைரஸ் பாதிக்கப்பட்ட தாவரங்களை களையெடுக்க எலிசாவின் பயன்பாடு நன்கு அறியப்பட்டுள்ளது. ஸோ அப்போ இந்த எலிசான்ற முறையை பயன்படுத்தி வைரஸ் அஃபெக்டட் பிளான்ட்ஸை நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ணி அந்த கல்டிவேட்டட் ஃபீல்டிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதாவது அதிக அளவு நடவுகள்லேருந்து பயிர் செஞ்சிருக்கிற இடத்துலேருந்து எந்த தாவரத்தெல்லாம் வந்து வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த தாவரங்களை கண்டறிஞ்சு நம்ம அதை மட்டும் நீக்கிறதுக்கு இந்த எலிசான்ற முறை பயன்படுகிறது. அடுத்த கேள்வி, டெஃபைன் பயோ ப்ராஸ்பெக்டிங் அண்டு பயோ பைரசி. இந்த பயோ ப்ராஸ்பெக்டிங்குள்ள தான் அந்த பைரசியும் வருது. ஸோ பயோ ப்ராஸ்பெக்டிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கவரி அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் நியூ ப்ராடக்ட் obtained from biological resource. Biopiracy is the manipulation of intellectual property rights laws by corporations to gain exclusive control over national genetic resources without giving adequate recognition or remuneration to the original processor of those resources. ஸோ இப்போ வரையறு உயிரி வளம் நாடல் மற்றும் உயிர்பொருள் கொள்ளை அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா, உயிரி வளம் நாடல் என்பது உயிரிய மூலப்பொருட்களிலிருந்து புதிய விளைபொருட்களை கண்டறிதல் மற்றும் வணிகமயமாக்கல் ஆகும். உயிர்பொருள் கொள்ளை என்பது தேசிய மரபணு வளங்களின் மீது தனிப்பட்ட கட்டுப்பாட்டை பெறும் நிறுவனங்களினால் அவ்வளங்களின் உண்மையான உரிமையாளர்களுக்கு போதுமான அங்கீகாரம் அல்லது ஊதியம் வழங்காமல் அறிவுசார் சொத்துரிமை சட்டங்களை கையாளுதல் உயிர்பொருள் கொள்ளை எனவும் அழைக்கப்படுகிறது. நம்ம எடுத்துக்காட்டாக நிறைய கொடுத்துருப்பாங்க, மஞ்சள், வேம்பு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின், 5 மதிப்பெண் வினாக்கள். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்கே வித் டயக்ராம். இந்த டயக்ராம் மட்டும் தனியாக ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸ்பிளேஷன் கேட்டாங்கன்னா அது 5 மார்க்கில் கேட்பாங்க. த பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் வித் ஆல்கே இஸ் ஏ மெத்தட் ஆஃப் ஃபோட்டோ பயாலஜிக்கல் வாட்டர் ஸ்பிளிட்டிங். இந்த ஃபோட்டோ பயாலஜிக்கல் வாட்டர் ஸ்பிளிட்டிங் அப்படின்றது நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் 11ஆம் வகுப்பில் படித்தது தான். ஃபோட்டோலைஸ் ஆஃப் வாட்டரு, அந்த ப்ராசஸும் இதுவும் சேம் தான். இன் நார்மல் ஃபோட்டோசின்சிஸ் த ஆல்கே கிளாமிடோமோனஸ் ரீன்ஹார்டியை ரிலீசஸ் ஆக்சிஜன். வென் இட் இஸ் deprived of sulfur, it switches to production of hydrogen during photosynthesis and the electrons are transported to pyridoxine. Ion hydrogenase enzyme combine them into the production of hydrogen gas. இந்த படத்தில் பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம 11th படிச்சிருப்போம். PS1 PS2 ஃபோட்டோசிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோசிஸ்டம் 2 இது லைட் ரியாக்ஷனில் படிச்சிருப்போம். இல்லை நார்மலில் வந்து CO2 ஃபிக்சேஷன் நடக்குது. அதுவே வந்து இந்த டிப்ரைவ்ட் ஆஃப் சல்ஃபர் கிடைக்காத நேரத்தில் சல்ஃபர் வந்து தட்டுப்பாடு உள்ள நேரத்தில் இந்த ஹைட்ரஜன் கேஸ் பொல்யூஷன் நடக்குது. பாசிகள் மூலம் எவ்வாறு உயிரிய ஹைட்ரஜன் உற்பத்தி நடைபெறுகிறது என்பதை விளக்குக. உயிரிய ஹைட்ரஜன் உற்பத்தி பாசிகளில் ஒளி உயிரிய முறையில் நீர் புழக்கும் செயல்முறையாகும். பொதுவான ஒளிச்சேர்க்கையின் போது கிளாமிடோமோனஸ் ரீன்ஹார்டியே என்ற பாசி ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது. இதற்கு கந்தகம் கொடுக்கப்படாத போது ஒளிச்சேர்க்கை நிகழ்வில் இது ஹைட்ரஜன் உற்பத்திக்கு மாறுகிறது மற்றும் எலக்ட்ரான்கள் பெரடாக்சினுக்கு கடத்தப்படுகிறது. அயான் ஹைட்ரோஜனஸ் நொதிகள் இவற்றை இணைத்து ஹைட்ரஜன் வாயுவை உற்பத்தி செய்கின்றன. அதுதான் சாதாரண நிலையில் வந்து ஒளித்தொகுப்பு 1 ஒளித்தொகுப்பு 2 இந்த 2 ஒளித்தொகுப்பு மூலமாக நடக்கக்கூடிய ஒளிவினை CO2 நிறுத்தத்துக்கு பயன்படுகிறது. ஆனால் இதற்கு சல்ஃபர் கிடைக்காத போது அது ஹைட்ரஜன் வாயுவை உற்பத்தி செய்கிறது. இது லேபில் ஆய்வகத்தில் எப்படி வந்து ஹைட்ரஜன் கேஸை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு பிக்சர். பயோ ரியாக்டராக செயல்படுது. அதில் வந்து ஹைட்ரஜன் கேஸை வந்து நம்ம இன்வெர்டட் மெஷரிங் சிலிண்டரில் அதாவது நீரை வந்து தலைகீழ் இடப்பயிற்சி செஞ்சு நம்ம கலெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். நமக்கு வந்து 3 வகையான பிளாட்டிங் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சதர்ன் பிளாட்டிங், ஒன்று நார்த்தன் பிளாட்டிங், ஒன்று வந்து வெஸ்டர்ன் பிளாட்டிங். ஸோ அப்போ சதர்ன் பிளாட்டிங் அப்படின்னு சொன்னால் சவுத் சைட்லேருந்து ஆரம்பித்து நார்த்து அப்புறம் வெஸ்ட்டு. ஸோ அப்போ சொல்லும்போது சவுத்துனா டிஎன்ஏ, நார்த்துனா ஆர்என்ஏ, வெஸ்டர்னா ப்ரோட்டீன். ஸோ அப்போ நமக்கு சென்ட்ரல் டோக்மா ஆஃப் த செல் பார்த்திங்கன்னு சொன்னால் டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வரும், ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது டிஎன்ஏ சவுத்து, ஆர்என்ஏ நார்த்து, ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வெஸ்ட்டு. ஸோ அப்போ சதர்ன் பிளாட்டிங், நார்தன் பிளாட்டிங் அண்டு வெஸ்டர்ன் பிளாட்டிங். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க.
ஸோ அதில் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதினா நமக்கு 5 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை 3 மார்க்ஸில் கூட கேட்கலாம். செப்பரேஷன் ஆஃப் எதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம்? டீநேச்சுரேஷன், மெம்ப்ரேன், ஹைப்ரிடைசேஷன், விசுவலைசேஷன். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சதனில் வந்து டிஎன்ஏ, நார்தனில் வந்து ஆர்என்ஏ, இதில் ப்ரோட்டீன். சதனில் வந்து டீநேச்சுரேஷன் வந்து தேவைப்படுது, நீடட், இங்கே நாட் நீடட், இங்கே நீடட். ஸோ மெம்ப்ரேன் பார்த்தீங்கன்னா நைட்ரோசெல்லுலோஸ், நைலான், அமினோ பென்சைலோமெத்தைல், நைட்ரோசெல்லுலோஸ். ஹைப்ரிடைசேஷன் டிஎன்ஏ டிஎன்ஏ, இங்கே ஆர்என்ஏ டிஎன்ஏ, இங்கே ப்ரோட்டீன் ஆன்டிபாடி. ஸோ விசுவலைசிங் ஆட்டோ ரேடியோகிராம், டார்க் ரூம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எழுதக்கூடிய ஒரு கேள்வி. ஒட்டெடுப்பு தொழில்நுட்ப முறைக்கிடையே உள்ள பல்வேறு விதமான வேறுபாடுகளை எழுதுக. ஸோ அப்போ முதல்ல பாருங்கள், சதன் ஒட்டெடுப்பு, நார்த்தன் ஒட்டெடுப்பு, வெஸ்டர்ன் ஒட்டெடுப்பு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். டிஎன்ஏ தெற்கில் டிஎன்ஏ, வடக்கில் ஆர்என்ஏ, மேற்கில் புரதம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வருது, ஆர்என்ஏலேருந்து புரதங்கள் வருது. பிரிக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டால் டிஎன்ஏ, இங்கே ஆர்என்ஏ, இங்கே புரதம். அதாவது சதனில் டிஎன்ஏவும், நார்தனில் ஆர்என்ஏவும், வெஸ்டர்னில் ஒட்டெடுப்பில் வந்து புரதங்களும். செயலிழப்பு இந்த சதனுக்கு வந்து தேவைப்படுகிறது, நார்தனுக்கு வந்து தேவைப்படுவதில்லை, வெஸ்டர்னுக்கு வந்து தேவைப்படுகிறது. சவ்வு நைட்ரோசெல்லுலோஸ், நைலான், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமினோ பென்சைலாக்சி மெத்தில், இங்கே நைட்ரோசெல்லுலோஸ். கலப்புருத்தம் சதனில் பார்த்திங்கன்னா டிஎன்ஏவும், நார்தனில் ஆர்என்ஏ டிஎன்ஏ, வெஸ்டர்னில் பார்த்திங்கன்னா புரதமும் எதிர்ப்புரதமும். காட்சிப்படுத்துதல் கதிரியக்க படம், ஆட்டோ ரேடியோகிராம் சொல்லுவோம், இல்லை ஆட்டோ ரேடியோகிராஃப்னு சொல்லலாம். இதுலேயே கதிரியக்க படம் தான் நார்தன்லேயும், வெஸ்டர்னில் மட்டும் இருள் அறை. அடுத்த 5 மதிப்பெண்னா ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. இதில் மொத்தம் 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம இதெல்லாம் 5 பாயிண்ட்ஸ் எதுனா போதும். பயோடெக்னாலஜி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளைடு interdisciplinary science of the 21st century. It is the trusted area that enables us to find the beneficial way of life. Biotechnology has wide application in various sectors like agriculture, medicine, environment and commercial industries. This science has invaluable outcomes like transgenic varieties of plants, example transgenic cotton, BT cotton, rice, tomato, tobacco, cauliflower, potato and banana. The development of transgenic as pesticides resistance, stress resistance and disease resistant varieties of agricultural crops is the immense outcome of biotechnology. The synthesis of human insulin and blood protein in E. coli, Escherichia coli and utilized for insulin deficiency disorder in human is a breakthrough in biotechnology industries in medicine. The synthesis of vaccine enzymes, antibiotics, dairy products and beverages are the products of biotech industries. Biochips based biological computers is one of the successes of biotechnology. Genetic engineering involves genetic manipulation. Tissue culture involves aseptic cultivation of totipotent plant cell into plant clones under controlled atmospheric condition. Single cell protein from spirulina is utilized in food industries. Production of secondary metabolites, biofertilizers, biopesticides and enzymes. Biomass energy, biofuel, bioremediation, phytoremediation for environmental biotechnology. உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் ஏதேனும் 5 எழுதுக. 21ஆம் நூற்றாண்டில் மிகவும் முக்கியமான பயன்பாட்டு தொடர்புடைய அறிவியல்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துறை உயிரி தொழில்நுட்பவியல் ஆகும். இது நம் வாழ்க்கையை ஒரு பயனுள்ள முறையில் செலவிட நமக்குள் ஒரு நம்பகத்தகுந்த துறையாக பயன்படுகிறது. முதல்ல சொன்ன மாதிரி தான் பயோடெக்னாலஜி இஸ் எ ரிலையபிள் டெக்னாலஜி. உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் வேளாண்மை, மருத்துவம், சூழல், வணிக தொழில்கள் போன்ற பல துறைகளில் அதிகமாக பயன்படுகிறது. இந்த அறிவியல் மரபணு மாற்ற தாவர வகைகளை பெறுவது போன்ற அதிக மதிப்புள்ள விளைவுகளை பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டாக மரபணு மாற்றமடைந்த பருத்தி, பிடி காட்டன், அரிசி, தக்காளி, புகையிலை, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, வாழை போன்றவற்றை குறிப்பிடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் பிடி காட்டன் பற்றி, இதெல்லாம் அப்புறம் கிளைபோசேட் டாலரண்ட் பிளான்ட்கள் பற்றிலாம் பார்த்துருப்போம் இல்லையா. கிளைபோசேட் எதிர்ப்புத்தன்மை கொண்ட தாவரங்கள்லாம் இதெல்லாமே வந்து பயோடெக்னாலஜிலேருந்து வந்தது தான். வேளாண் பயிர்களில் களைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை, இதில் சொன்னோம் இல்லையா, கிளைபோசேட் டாலரண்ட் பிளான்ட்டு, கிளைபோசேட் எதிர்ப்புத்தன்மை கொண்டது. இறுக்க எதிர்ப்புத்தன்மை, நோய் எதிர்ப்புத்தன்மை போன்றவற்றை கொண்ட
வகைகளை உருவாக்குவது உயிரி தொழில்நுட்பத்தின் மகத்தான விளைவு ஆகும். மனிதர்களில் இன்சுலின் குறைபாடுடைய நோயை சரி செய்யும் ஈகோலியை பயன்படுத்தி மனித இன்சுலின் மற்றும் இரத்த புரதத்தை உருவாக்க மருத்துவ உயிரி தொழில்நுட்பம் தொழிற்சாலைகளை பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ ஹியூமன் இன்சுலின், ஹியூமனுக்கு தேவையான பிளட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈகோலை எஸ்ஸெரிசியா கோலை என்ற பாக்டீரியாவில் நம்ம உருவாக்க முடியும். இது மரபு பொறியியல் மூலமாகவும் ஜீன்களை முறையாக கையாளுவதன் மூலமாகவும் நம்ம செய்யலாம். உயிரி தொழில்நுட்ப தொழிற்சாலை மூலம் தடுப்பூசி மருந்து, நொதிகள், உயிர் எதிர்ப்பொருட்கள், பால் சார்ந்த தயாரிப்புகள், பானங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்யப்படுகிறது. உயிரி தொழில்நுட்பத்தின் மூலம் உயிரி சிலுவைகள், அதாவது பயோசிப்ஸ் அடிப்படையாக கொண்ட உயிரி கணினிகள் உருவாக்குவதில் மேலும் ஓர் சாதனையாகும். ஸோ உயிரி கணினிகளை பொறுத்த வரைக்கும், பயோசிப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஃபியூச்சரில் வரக்கூடிய டெக்னாலஜி. ஸோ அந்த பயோசிப் கம்ப்யூட்டரை வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ் மூலமாக உருவாக்க முடியும். இதுதான் அந்த மிலிட்ரிஸு, இந்த இராணுவத்திலலாம் நம்ம பயன்படுத்த போகிறோம். மரபணு கையாளுதலை உள்ளடக்கியது. திசு வளர்ப்பு முழு ஆக்கத்திறன் பெற்ற தாவர செல்லை நுண்ணுயிரி நீக்கப்பட்ட முறையில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் தாவர நகலாக்கம் செய்வதாகும். உணவு தொழிற்சாலையில் ஸ்பைருலினாவை பயன்படுத்தி தனிசெல் புரதம் பெறப்படுகிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் தனிசெல் புரதத்தை பற்றி, சிங்கிள் செல் புரோட்டீன் அண்ட் யூசஸ்லாம் பார்த்துருப்போம். இரண்டாம் நிலை வளர்ச்சிதை பொருட்கள், உயிரி உரங்கள், உயிரி தீங்குயிரி கொல்லிகள், நொதிகள் போன்றவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சூழல்சார் உயிரி தொழில்நுட்பத்திற்காக உயிர்த்திரள் ஆற்றல், உயிரி எரிபொருள், உயிர் வழி திருத்தம், தாவர வழி திருத்தம் போன்றவற்றை உருவாக்கப்படுகின்றன. ஸோ அப்போ இந்த சூழல்சார் செயல்நுட்பத்துக்கு தான் நம்ம பார்த்தது பயோ ரெமிடியேஷன். இந்த உயிர் வழி நம்ம திருத்தம் செய்கிறது எப்படி, தாவர நிலங்களை பயன்படுத்தி அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து 11 பாயிண்ட்ஸ், 11 பாயிண்ட்ஸில் ஏதாவது 5 பாயிண்ட் எதுனா போதும். இல்லை பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்கன்னா 10 பாயிண்ட்டோ இல்லை எதுனா கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எழுதணும். ஸோ இது எளிமையான ஒரு வினா, எளிதாக மதிப்பெண் பெற்றுவிடலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நன்றி.